இது என்னுடைய வேகனார் வண்டி. இந்த வண்டியில் மைலேஜ் எனக்கு வந்து 14-15 தான் வந்தது. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் மேனுவலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் நான் சொல்கிறத பண்ணிங்கன்னா 3 to 6 வரைக்கும் மைலேஜ் கன்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், எந்த ஒரு செலவும் இல்லாமல். இப்போ நம்ம லைவாக செக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். 0 செலவில் மைலேஜ் எக்ஸ்ட்ரா வரும். இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, இது செய்யும்போது ஸ்டார்டிங் இனிஷியல் பிக்கப் வண்டியில் எந்த ட்ராப்பும் ஆகாது. ஓகேங்களா? வண்டி வந்து ஓவர்டேக்கிங் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேரியண்ட் ஆகும். இப்போ நான் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்துங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்பிஎம் ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆர்பிஎம் வந்து 50 வரைக்கும் போயிருக்கு, 5 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? 5000 ஆர்பிஎம் போயிருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பார்த்துங்க, இந்த ஆக்சிலேட்டர் வண்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, இதில் என்னென்னா இந்த பாருங்கள், அழுத்துறப்ப மூமெண்ட் ஆகுங்களா, மூமெண்ட் ஆகிறப்ப இந்த கேப் இருக்குது பாருங்கள், நல்ல வைக்கிற மாதிரி. இந்த கேப்பில் இடையில நம்மளுக்கு எந்த அளவு பிக்கப் வேணுமோ அந்த அளவு நாம் லாக் பண்ணணும். ஓகேங்களா? சின்ன அட்டையோ சின்ன ஸ்டிக்கரோ வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிக்கப் இருக்கும். பெருசு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற பெருசு வச்சிங்கன்னா, ரொம்ப பெருசு வச்சிங்கன்னா வண்டி நவராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறது. நான் என்ன பண்ண போனால், செலவே இல்லாமல் இந்த வண்டியில் இருக்குல்ல மேட்டை, இந்த மேட்டு தான். இந்த மேட்டை எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த இடையில வைக்கிறேன். தெரியுதுங்களா? மேட்டு ஷேக்கிங், இந்த இடையில மேட்டு வச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேட்டு, அட்டை, ஸ்டிக்கரு, டபுள் சைஸ் ஸ்டிக்கர் எது ஒன்றா வைங்க, மீடியமாக வைங்க. இதை வச்சிங்கன்னா நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா 1-2 மைலேஜ் எக்ஸ்ட்ரா ஆகும். மீடியமாக வச்சிங்கன்னா 4, 5, 6 எக்ஸ்ட்ரா ஆகும். எனக்கு இதுவே ஓகேன்னு தோணுச்சு, நான் அந்த வண்டியை இந்த மேட்டை வச்சுட்டேன். இந்த மேட்டை வைக்கும்போது இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும், ஓவர்டேக்கிங் பண்ணுற பிக்கப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிக்கப் கம்மியாக இருக்கும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே நார்மலாக இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணலை, எந்த ஒரிஜினாலிட்டியும் கையை வைக்கல, எதுவும் பண்ணல. நல்ல மெத்தட் இது பாருங்கள். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், ஆர்பிஎம் ரேஸ் பண்ணோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? வண்டி இக்னிஷன் ஆன், வண்டி ஸ்டார்ட். இப்போ ஆர்பிஎம் வைக்கிறோம் பாருங்கள். இப்பயும் உங்களுக்கு 5 தான் வருது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஷேக் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ அலைன்மெண்ட் பண்ணும்போது ஆர்பிஎம் செக் பண்ணுற பாருங்கள். ஆர்பிஎம் இப்போ 4 வரைக்கும் தான் வருது. இந்த 4ல் வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் சாலிடாக 3 to 5, 6 கன்ஃபார்ம் கிடைக்கும், எந்த ஒரு செலவும் இல்லாமல். அப்புறம் இருக்கிற மேட்டை வச்சு மட்டுமே பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த மேட்டை வச்சாச்சு. மேட்டை வச்சு இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. நான் எதுக்கு இந்த மேட்டை சூஸ் பண்ணி மைலேஜுக்கு வச்சேன்னா, நம்ம வண்டி ஓட்டும்போது சில டைம் வந்து வேகமாக ஓட்ட வேண்டிய அவசியம் வரும். ஹில் ஸ்டேஷன்லாம் போனாக்கா மேடு, மலை, அந்த மாதிரி இடத்துலலாம் வண்டி திணறும். அது அர்ஜென்ட்டாக எதாவது போனாக்கா ஓவர்டேக்கிங் ஸ்பீட் போகிறதுக்கு வந்து இந்த மேட் செட் ஆகாது. அப்போ வேறு எதாவது பொருள் வச்சா எடுக்கக்குள்ள கஷ்டமாக இருக்கும். அதனால மேட்டு வச்சிட்டேன். ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா லைட்டாக வண்டியை ஓரம் கட்டிட்டு மேட்டை லைட்டாக இழுத்து ரிமூவ் பண்ணால் வந்துடும். அப்படியே வண்டி நல்லா வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்துடலாம். தேவைன்றப்ப எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய யூசேஜுக்கு இது பெட்ரு. அதேமாரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கிங்க. இதை வந்து ஒரு போர்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை பற்றி இசிஎம் போர்டு தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு அது மாதிரி ஐடியா பண்ணி போர்டெல்லாம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நான் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அகரம்ன்ற டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்மளதில் ஆடியோ குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே QLED நம்மளது. அதனால் நான் டெமோ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து QLED, இதுவும் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஸ்க்ரீனு. இது வந்து லோ பட்ஜெட்டு, ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்மளதில். இது லோ குவாலிட்டி. இது வந்து QLED, ஆடியோ குவாலிட்டி ஹெவியாக இருக்கும்.
பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், கிளாரிட்டி. இதுவும் QLED டைமண்ட் சீரீஸு. ஆடியோ வீடியோ ஸ்பீடு எல்லாமே நல்லாயிருக்கும். இது வைட் ஆங்கிள் ஸ்க்ரீனு, BMW மாடலு. இதுவும் பிக்சர் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். வண்டியோடைய ஒரிஜினல் ஸ்பீக்கருக்கு நம்ம அகரம் ஆடியோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். டியூட்டர் 2 போட்டிருக்கோம், பைனியர். இப்போது இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா 2 டியூட்ரு 4 ஒரிஜினல் ஸ்பீக்கர் போட்டு சவுண்ட் எஃபெக்ட் வச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஆடியோ தேவையே இந்த அகரம் பூர்த்தி பண்ணும். ஆண்ட்ராய்ட் போடுறோம்னா அகரம் போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதில் ஏதாச்சும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க, நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சிஸ்டம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கலாம். மேட் வச்சாச்சு, வண்டி ஓட்டுறோம் பாருங்கள். பாருங்க 20 நம்ம மேட்டை வச்சு ஓட்டும் போது என்னன்னா 90 100 அவ்வளோதான் ஸ்பீட் போகும். நம்ம ரோட்டுக்கு நம்ம சேஃப்டிக்கு 100 பெட்ரு. ஸ்பீடு ஓட்டலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு டேர்னிங் மாதிரி லைட்டாக கிராசிங் இருக்குது, அதனால் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கிறோம். வண்டி உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் எந்த இதில் குறையவே குறையாது. 80 90 100 சாலிடாக வண்டி போகும். நம்ம சேஃப்டிக்கு 100 பெட்ரு. தாண்டி கொஞ்சம் தான் போகும், அதுக்கு மேலே வண்டி போகாது. ஸோ வண்டி நம்ம யார்கிட்டனா நம்பி கொடுக்கலாம். வண்டிக்கு இன்ஜினுக்கு சேஃப்டி, நமக்கு சேஃப்டி. இது மாதிரி வச்சு ஓட்டினா இதனுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா RPM ஸ்பீட் இருக்குல்ல, அது வந்து 4000. இப்போ நம்ம மேட்டு வச்சதால 4000 RPM வரும். மேட் இல்லைன்னா 5000 6000 RPM வரும். அந்த RPMல நம்ம ஒரு 1000 நம்ம குறைச்சாச்சு. குறைச்சதால நமக்கு எல்லாமே இந்த இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.